ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு வெரிசாஸ் கிச்சன். இது நீங்கள் வேர்பஸ் பிஸ்கட்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வேர்பஸ் பிஸ்கட் இல்லை. இது என்னால் தயாரிக்கப்பட்ட கச்சான் கச்சான் கலந்த ஒரு கிட்டத்தட்ட பிஸ்கெட்டுக்கும் கேக்குக்கும் விடப்பட்ட தன்மையை கொண்ட ஒரு ஈவினிங்கில் சாப்பிடக்கூடிய நல்ல சுவையான ஒரு நீங்கள் ஆறு சின்ன பிள்ளை கூடி பெரியாக்கள் கூடி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். ஒருக்கா செய்து பாருங்க. நான் இதுக்கு என்ன தேவை என்று சொல்றேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன். 100 கிராம் கச்சான், வறுத்த கச்சான் எடுத்திருக்கிறேன். 100 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். 3 முட்டை எடுத்திருக்கிறேன். அதோட 100 கிராம் ரவை, கொஞ்சம் நிலா எசன்ஸ். இப்ப நான் இந்த கச்சானை வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கிறேன். இதையும் இந்த சுகரையும் நான் அரைச்சிட்டு வர போறேன். ரெண்டையும் தனித்தனியா என்ன செய்ய போறேன், அரைச்செடுக்க போறேன். பாருங்க, சுகரும் அரைச்செடுத்துட்டேன், கச்சானம் அரைச்செடுத்துட்டேன். இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு முதல்ல நான் அடுத்ததா இந்த முட்டையில வெள்ளைக்கருவை மட்டும் வேறையாக்கி எடுக்க போறேன். வெள்ளைக்கரு ஒவ்வொரு முட்டைக்கு கொஞ்சமா தான் இருக்கும், பரவாயில்ல. வெள்ளைக்கருவை மட்டும் வேறையாக்கி எடுப்போம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதால நான் அப்படியே போட்டுட்டு நான் முதல்ல கொஞ்சமா எடுப்போம்னு பார்த்தேன்னா கஷ்டமா இருக்கு, போத்தலால எடுத்துக்கொள்வாங்கன்னு போட்டு அப்படியே உடைச்சி போட்டுட்டேன். 3 முட்டையும் உடைச்சி போட்டுட்டு நாங்கள் கரண்டியால் எடுக்கிறேன்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதால ஒரு பிளாஸ்டிக் போத்தில், சோடா போத்தில் எதையாவது எடுத்துக்கொண்டு அமர்த்தினீங்கன்னா காற்று வெளியில போயிடும். இந்த முட்டையில மஞ்சள் கருவுக்கு கிட்ட வச்சு கொண்டு அமர்த்தினதை விட்டீங்கன்னா காற்றை உள்ளுக்கு எடுக்கும். இந்த உள்ளுக்கு எடுக்கிற டைம் இந்த முட்டை என்ன செய்திடும், அப்படியே மேலே போத்தலுக்குள்ள போயிடும். அப்போ மஞ்சள் கருவை உள்ளுக்குள்ள போனோன்னு வெள்ளைக்கரு மிஞ்சி கிடக்கும். முதல்ல நாங்கள் வெள்ளைக்கருவை நாங்கள் அடிக்கணும், இருக்கா பீட் பண்ணணும். அப்போ முதல்ல மஞ்சள் கருவை நாங்கள் வேறையாகி கொள்வோம். பாருங்க, போத்தில் அமர்த்தி போட்டு எடுக்க அப்படியே மஞ்சள் கரு உள்ளுக்குள்ள போவேன். அப்படியே மஞ்சள் கருவுக்கு கிட்ட வச்சு போட்டு விட்டீங்கன்னா சரி. அப்போ நாங்கள் ஈஸியாக நாங்கள் மஞ்சள் கருவை என்ன செய்யலாம், வேறாக்கி கொள்ளலாம். பார்த்தீங்களா? அடுத்தது கை மறைக்குது, அப்படியே அமர்த்தி போட்டு எடுத்தீங்களா இருந்தால் உள்ளுக்குள்ள போயிடும். உள்ளுக்கு அப்படியே வந்துடும். இப்படி வேறாக்கி போட்டு வெள்ளைக்கருவை மட்டும் நாங்கள் தனியாக அடித்து கொள்ளுவோம். பீட் பண்ணி நான் எலக்ட்ரிக் பீட்டரால் பீட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் கேன் பீட்டராலே நீங்கள் பீட் பண்ணி கொள்ளலாம். ஈஸியாக கொஞ்ச நேரம் தானே, பிரச்சனை இல்லை. அவள் பீட் பண்ணிட்டு வெள்ளைக்கருவை என்ன செய்ய போதோ அப்படியே நுரைச்சி கொண்டு வரும். நாங்கள் நுரைச்சி கொண்டு வர அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுகரையும் சேர்த்து கொள்வோம். இதுக்கு நான் இன்றைக்கு மாஜரினோ பட்டரோ அல்லது எண்ணெய், ஏதாவது எண்ணெய் வகை எதுவுமே சேர்க்கல. கச்சான் மட்டும்தான் சேர்க்கிறேன். அதுல இருக்கிற எண்ணெய் வந்தால் தான், மற்றும்படி எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லாமல் தான் சேர்க்கிறேன். ஆகவே பிரசக்கார எல்லாம் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சுகர் தான் சேர்த்திருக்கிறேன், எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளலாம். கச்சான் போடுறதால, கச்சானும் முட்டையும் போடுறதால நல்ல போஷணை மிக்கது, சத்து மிக்கது. கொரோனாவுக்கு எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கூட எல்லாம் கிடைக்கும். முட்டை சாப்பிட்டீங்கண்டா, கச்சான் சாப்பிட்டீங்கண்டா நோய் எதிர்ப்பு சக்தி வரும். ஆகவே இதை செய்து சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கும் கொடுக்க. கடையில் உள்ள பிஸ்கெட்டுகள் எல்லாம் இப்போ எங்களுக்கு எல்லாம் கிடைக்காத நிலைமையா இருக்குது. இப்போ இந்த பொருட்களும் கிட்ட வீட்டை இருக்கும், இருக்கும், முட்டை இருக்கும், அநேகமா கச்சான் இருக்கலாம். இல்லாட்டிக்கு நீங்க வேறு ஏதாவது நட்ஸ், எள் இருந்தா போட்டுக்கொள்ளுங்க, அல்லது என்னண்டான நீங்க போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமா சுகரை போட்டு நாங்கள் அடித்து கொள்வோம். அடிச்சு முடிய அந்த மஞ்சள் கருவை வேறு எடுத்து வச்சிருக்கிறோம் தானே, அதையும் சேர்த்து அடிப்போம். கிட்டத்தட்ட நாங்க கேக் அடிக்கிற மாதிரி தான், அதே மெத்தட். ஆனா கேக்குக்கு மாதிரி கன நேரம் நாங்க அடிக்க தேவையில்லை, கொஞ்ச நேரமே நாங்க கலந்து போட்டு எடுத்துக்கொள்ளலாம். மஞ்சள் கருவை போட்டு நான் அடிக்கிறேன். அடிச்சு முடிய கச்சானையும் வேலைய கலந்து கொள்ளுவேன். இங்க ஒரு கரண்டியாலையோ கூட கலக்கி எடுக்கலாம். இப்படித்தான் கலக்கணும் தேவையில்லை. ஒரு கரண்டி எடுத்து போட்டு கரண்டியாலேயோ அகப்பையாலேயோ என்னத்தாலேயோ நீங்க கேன் பீட்டர் என்னண்டான இதாலேயாவது நீங்க கலந்து கொள்ளுங்க. பாருங்க, என்ன அழகான ஒரு இதா கிடைச்சிருக்கு எனக்கு. கலவை
ரெண்டுமே ஆசையா இருக்கு. இதுக்குள்ள நாங்க இப்ப கச்சான கலந்து கொள்ளுவோம். இனி அடிக்க பீட் பண்ண தேவையில்லை. இனி சும்மா கலந்து கொண்டாலே சரி. நீங்க கச்சான் இவ்வளவுதான் போடணும் இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட போட்டிருக்கலாம். ஏன்னா கச்சான் தான் இதுக்கு சுவையை கொடுக்க போறது. கொஞ்சம் கூட போட்டு ரவைன்ற அளவை நீங்க குறைச்சு கொண்டாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு 150 கிராம் கச்சானை போட்டுட்டு 50 கிராம் ரவையை சேர்த்துக்கலாம். பட் என்ன கூட இருக்கோ அதை சேர்த்து கொள்ளுங்க. அடுத்தது முட்டை போட்டதால ஒரு வாசம் வரும். முட்டையோட வாசம் அநேகமா பிடிக்காது. அதால நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் பிடிக்காட்டிக்கு ஏலக்காய் தட்டி போட்டுக்கொள்ளுங்க. ஏதோ அந்த வாசனையை தவிருங்க. அநேகமா சின்ன பிள்ளைகள் எல்லாம் முட்டை மடத்தா முட்டை மணக்குதுன்னு சொல்லிடுவாங்க உடனே. அதால அதை தட்டி கொள்ளுங்க. அடுத்தது ரவையை சேர்த்து போட்டு கலந்து கொள்ளுங்க. ரவை இல்லாட்டிக்கு நீங்க கோதுமை மாவும் கலந்து கொள்ளலாம். ரவையை போல வராத கோதுமைமா, ஆனா ரவை இன்னும் டேஸ்டா கொடுக்கும் இருக்கு. இப்படி இல்லாட்டியும் சரி, நாங்க இருக்கிறத வச்சுக்கொண்டே சமாளித்து பழகலாம். லாக்டவுன் பீரியட்ல நாங்க வெளியில போக ஏதாவது ஒன்றும் செய்யலாது. அப்ப எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கொண்டே நாங்க உணவு பதார்த்தங்களை உருவாக்கி கொள்ளலாம். அடுத்தது கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட போறேன். இதுக்கு பேக்கிங் பவுடர் தேவைன்ற அவசியம் இல்லை. இது உயர்ந்து வரவே இல்லை, பொங்கோணுமென்ற தேவை இல்லை. ஆகவே நீங்க பேக்கிங் பவுடர் இருந்தா போட்டுக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்க பேக் பண்ணி கொள்ளுங்க. அவன் இல்லாட்டியும் நான் ஒரு 1/4 பேக்கிங் பவுடர் போட போறேன். அவன் இல்லாட்டியும் உங்களுக்கு பிரச்சனையில ஒரு ரேயில ஊற்றிட்டு ஒரு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துட்டு கீழுக்கு மண் அல்லது உப்புத்தூள் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேல வைங்க. அதுக்கு மேல அந்த ரேயோட வச்சுட்டு மூடி விட்டீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தாலே உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். பாருங்க, நான் இந்த அவன்ல வைக்க போறேன். கன நேரம் வைக்க தேவையில்லை. 120 செல்சியஸ்ல செட் பண்ணி போட்டு 15-20 நிமிட நேரம் நீங்க வச்சாலே சரியாகிடும். முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணி கொள்ளுங்க அவன்ண்டான, அல்லது மணல்ல வைக்கிறண்டாலும் மணலை ஹீட் பண்ணி கொண்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் வைங்க. 15 நிமிஷத்துக்கு முதலே என்ன செய்திடும், இது சரியான பதத்துக்கு வரும். 15 நிமிஷத்தை தாண்டி நீங்க வச்சீங்களா இருந்தா இது கொஞ்சம் பிஸ்கட் தன்மையில வந்துடும். நான் கேக்கின்ற தன்மையிலே முறைக்கையில பிஸ்கட்டின்ற தன்மையிலே முறைக்கையில ரெண்டுக்கும் இடப்பட்டதாத்தான் நான் எடுத்திருக்கிறேன். அதுதான் நல்ல சுவையான இருக்கும். கேக்குன்னு சொல்லலாது, பிஸ்கெட்னு சொல்லலாது. கச்சான் அங்கால நீங்க ஏதாவது ஒரு பேரை வச்சு கொள்ளலாம். கச்சான் பேர்பஸ் நாங்க சொல்றது. இதை நீளமா வெட்டினோம்டா பேர்பஸ் பிஸ்கட் மாதிரி இருக்கும். அதால இதுக்கு நாங்க சொல்ற பேர் கச்சான் பேர்பஸ். கூடுதலா நாங்க அடிக்கடி செய்வோம் கச்சான் பேர்பஸ். பாருங்க, அப்படியே நல்ல இதா வந்து கொஞ்சம் முறுன்ற தன்மையில இருக்கு. நடுவில் கேக் மாதிரியான தன்மை இருக்கு. அப்ப நாங்க இப்ப பேர்பஸ் பிஸ்கெட் அளவுக்கு நாங்க வெட்டி எடுக்க போறோம். இது நீங்க செய்யலாம், அல்லது அவசரமாக மாதிரியானதுகளுக்கு நாங்க ஏதாவது செய்யணும்டா உடனடியா நீங்க இதை செய்து கொள்ளலாம். மாவியலுக்கு ஏதாவது கொடுக்கணும் அந்த டைம்ல கூட இலக்கு வாங்குறத இதை செய்து கொண்டு போகலாம். நாங்க கடையில போகலாது, வேண்டலாது. அப்ப நாங்க என்ன செய்யலாம், எங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுக்கொண்டே நாங்க இதை தயாரித்து கொள்ளலாம் இலகுவா. பாருங்க, எனக்கு இவ்வளவு ஒரு 100 கிராம் தான் எடுத்தினேன். ஆனா பாருங்க இவ்வளவு பிஸ்கட் வந்திருக்குண்டு. நல்லா இருக்கும். நான் நல்லா முருக விடல, முருக விட்டா பிஸ்கட் மாதிரி வந்துடும். முருகாம எடுத்திருந்தா கேக்கு மாதிரி வந்திருக்கும். ஆனா நான் எடுத்தது ரெண்டுக்கும் இடப்பட்ட கேக்குன்னு சொல்லி
அது பிஸ்கட் என்னும் சொல்லி இல்லாத ஒரு அமைப்பான இதில் நான் எடுத்துருக்கிறேன். இந்த பதம் தான் நல்ல டேஸ்டா இருக்கும். இங்க ஆக முருக விட்டா சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சு கொள்ளும், பெரியாக்களுக்கு பிடிக்காது. முருகாம விட்டீங்களா இருந்தா பெரியாக்களுக்கு பிடிக்கும், சின்னாக்களுக்கு பிடிக்காது. அப்போ இடப்பட்ட பதத்தில் இறக்கி கொள்ளுங்க, நல்ல சுவையா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாருங்க.